நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்த பத்தி பொதுவா பலருக்கு பலவிதமான சிந்தனைகள் உண்டு. குழந்தைங்களுடைய ஸ்கில்ஸ டெவலப் பண்றது, காம்படிஷன் லெவல அதிகப்படுத்துறது. அதனால அவங்க குளோபல் ஸ்டூடண்ட்ஸோட காம்படேட் பண்ற அளவுக்கு திறமை. இந்த மாதிரி நெறைய குற்றச்சாட்டுகள பேரண்ட்ஸ் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்து மேல வைக்கிறாங்க. அது உண்மதானா? அவங்க சொல்றது சரியா? இதையெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தோட பெஸ்ட்ன்னு நெனைக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தோட கம்பேர் பண்றப்போ நமக்கு எளிமையா தெரிஞ்சிரும். அத பத்தின வீடியோ தான் இது. இந்த வாரம் சைனாவுடைய எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு? எப்படி ஃபங்ஷன் ஆகுதுங்கிறத பார்க்க போறோம். நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கெத்தா? இல்ல சைனா ஸ்டூடண்ட்ஸ் பெஸ்ட்டா பார்க்கலாம். கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன் சியா மற்றும் ஜோ டைனஸ்டி காலம். அப்போதெல்லாம் கல்வி எல்லோருக்கும் கிடையாது. அரச பரம்பரை மற்றும் உயர்குடியினருக்கு மட்டுமே கல்வி. வில்வித்தை, இசை, சடங்குகள் கற்றுத்தரப்பட்டன. ஆனால் ஒரு நபர் இதை மாற்றினார். அவர்தான் கன்ஃபூஷியஸ். பிறப்பால் அல்ல, ஒழுக்கத்தால் தான் ஒருவன் உயர்வான் என்று கூறி சாதாரண மக்களுக்கும் கல்வியை கொண்டு சேர்த்தார். அவரது போதனைகள் தான் சீனாவின் ஆணிவேர். கிபி 605 சூய் டைனஸ்டி ஹிஜு என்ற முறையை அறிமுகப்படுத்தியது. இது உலகின் முதல் பகுதி அடிப்படையிலான தேர்வு. காலத்தில் நாம் எழுதும் எக்ஸாம்களுக்கு இதுதான் தொடக்கப்புள்ளி என்பது வரலாறு. ஒரு சாதாரண விவசாயியின் மகன் கூட படித்து இந்த தேர்வில் வெற்றி பெற்றால் அரசின் உயர் அதிகாரியாக மாற முடியும். ஆனால் போட்டி சாதாரணமானதல்ல. 3000 நபர்களில் ஒருவர் மட்டுமே தேர்ச்சி பெற முடியும். இந்த தேர்வு முறையானது சுமார் 1300 ஆண்டுகள் சீனாவை ஆண்டது. 1905 இந்த பழைய தேர்வு முறை ஒழிக்கப்பட்டு சீனா நவீனத்தை நோக்கி நகர்ந்தது. 1911 சீனாவின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகமான சிங்குவா பல்கலைக்கழகம் உருவானது. அதன் பின் ஜப்பானியர்களின் படையெடுப்பால் கல்வி முடங்கியது. 1949 மாவோ கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தவுடன் எல்லோரும் கற்போம் என்ற முழக்கத்துடன் எழுத்தறிவை 20% 80% உயர்த்த முயற்சிகள் எடுக்கப்பட்டது. 1966 முதல் 1976 வரை நடந்த கலாச்சார புரட்சியால் பள்ளிகள் மூடப்பட்டன. அந்த 10 ஆண்டுகள் சீனாவின் கல்வி இருளில் மூழ்கியது. 1977 சீனா மீண்டும் விழித்துக் கொண்டு புதிய கல்வி முறையை அறிமுகப்படுத்தியது. 1999 கல்லூரிகள் விரிவுபடுத்தப்பட்டன. அன்று சுமார் 16 லட்சமாக இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை இன்று 4 கோடியை தாண்டியுள்ளது. உலகின் டாப் 100 பல்கலைக்கழகங்களில் சீனாவின் ஆதிக்கம் அதிகம். சைனா தன்னுடைய மொத்த பொருளாதாரமான ஜிடிபியில 4% மேல கல்விக்கு ஒதுக்குறாங்க. அதனால அவங்க பாரபட்சம் இல்லாம அனைத்து பள்ளிகளுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ண முடியுது. அர்பன்ல என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ அதையே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வில்லேஜஸ்களுக்கும் கொடுக்க ட்ரை பண்றாங்க. இந்தியா மாதிரி வெவ்வேறு விதமான சிஸ்டம்ஸ் இல்லாம அங்க ஒரே ஒரு சிஸ்டம் தான் கடைபிடிக்கப்படுது. அதனால ஒரே டெக்ஸ்ட் புக் தான் சிட்டியில படிக்கிற பையனுக்கும் வில்லேஜ்ல படிக்கிற பையன். சைனாவுடைய டீச்சர் ரேஷியோ இந்தியாவை கம்பேர் பண்றப்போ ஃபார் பெட்டர். இந்தியாவில் 30-35 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஒரு டீச்சர் இருக்காங்க. ஆனா சைனால 15-20 பேருக்கே ஒரு டீச்சர் இருக்காங்க. இந்தியாவினுடைய கல்விக் கொள்கை 5+3+3+4 இருக்கு. தமிழ்நாட்டுடைய கல்விக் கொள்கை 5+3+2+2, அதாவது 5வது 8வது 10வது 12வதுன்னு இருக்கிற மாதிரி சைனால 6+3+3 அப்படிங்கிறது தான் அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம். தமிழ்நாட்டை போலவே சைனாவும் இருமொழி கொள்கையில தான் உறுதியா இருக்காங்க. முதலாவதா மேண்டரின்னு சொல்லப்படுற சைனீஸ், 2வது இங்கிலீஷ். மொத்தமா அதோட சேர்த்து 9 கோர் சப்ஜெக்ட்ஸை பிரைமரி படிக்கிறாங்க. அவங்க முக்கியமா இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது டெக்னாலஜி, ஏஐ, கோடிங் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பிரைமரியில இருந்தே ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டெம்ங்கிற ஸ்ட்ராங் கான்செப்டை பிடிச்சுக்கிட்டு சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸ் இதுல தான் மேஜரான கான்சென்ட்ரேஷன் அவங்களோட சிலபஸ்ல இருக்கு. தமிழ்நாட்டில் 8th வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ப்ரமோஷன் போலவே அங்கேயும் அவங்க 8th வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ப்ரமோஷன் தான். இருந்தாலும் பலவிதமான டெய்லி டெஸ்ட்டுகளும் ஸ்கில் பேஸ்டு அனலைசிஸும் இருக்கு. 9th ஸ்டாண்டர்ட்ல ஜாங்ஹாங்கிற எக்ஸாமை அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரி எழுதி தான் டெஸ்ட் மூலம் வரக்கூடிய மார்க்கை வச்சு 10th 2 பிரிவா பிரிக்கிறாங்க. ஹையர் ரேங்க் இருக்கக்கூடியவங்களை யூனிவர்சிட்டி ப்ரிப்பரேஷனுக்காக போறதும், லோயர் கிரேட் இருக்கிறவங்களெல்லாம் வொகேஷனல் குரூப்காகவும் 10th பிரிச்சிடுறாங்க. 11th 12th யூனிவர்சிட்டி ப்ரிப்பரேஷனுக்காக போறவங்க ஜாங்ஹாங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுதித்தான் ஆகும். மொத்த சைனாக்கும் ஒரே என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாம்ல வர ரேங்கிங்கை வச்சு தான் அவங்க எந்த யூனிவர்சிட்டிஸ்ன்னு ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆவாங்க. டாப் ரேங்கிங் டாப் யூனிவர்சிட்டிஸ், மிடில் ரேங்க் மிடில் யூனிவர்சிட்டிஸ், லோயர் ரேங்க் லோயர் யூனிவர்சிட்டிஸ். எலிஜிபிள் ஆகாதவங்க அடுத்த வருஷம் இதே எக்ஸாம் எழுதணும், இல்ல வொகேஷனல் குரூப்புக்கு தான் போயாரும். இந்தியா போலவே சைனாவும் கம்பல்சரி எஜுகேஷன் பாலிசிஸை 1949
ஃபாலோ பண்றாங்க. அதனாலேயே அவங்களோட லிட்ரஸி ரேட் இப்போ 95% மேல. இந்தியால கட்டாய கல்விங்கிறது 6 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும். இதுவே சைனால 6 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் கட்டாய கல்வி. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் எஜுகேஷன் சிஸ்டத்துல அவங்க ஊறி போனதுனால தான் PISA ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட்ல மேக்ஸ், சயின்ஸ் ஃபர்ஸ்ட் இடத்துல அவங்க இருக்காங்க. இந்தியாவோட நம்ம கவலைக்கிடம். ஏன்னா 2022 வரைக்கும் சைனா தான் ஃபர்ஸ்ட். 2009 அப்பியர் ஆன இந்தியா 73வது ரேங்க். மொத்தமா கலந்துகிட்டதே 74 கண்ட்ரிஸ் தான். இதனாலேயே அடுத்த வருஷத்துல இருந்து இந்தியா கலந்துக்கிறது இல்லை. இதுதான் சைனாவுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை பத்தின ஒரு மேல பிராடான ஓவர்வியூ. சைனாவோட எஜுகேஷன் சிஸ்டம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, டெக்னாலஜில இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காங்க. நெகட்டிவே இல்லையா? ரொம்ப ஹெவி கரிக்குலம். அதனால எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் டு த ஸ்டூடெண்ட். சூசைட்ஸும் ஸ்டூடெண்ட் மத்தியில காமனா இருக்குங்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கவலை. ஏன்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஸ்கூலும் 4 மணி நேரத்துக்கு ஹோம்ஒர்க்கும் கொடுக்க தவறதே. டாப் ரேங்க் வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அங்க சர்வே பண்ணும். லோயர் ரேங்க் இருக்கிறவங்க வெக்கேஷனல் குரூப்பை தேடி போகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் பில்ட் ஆகத்தான் செய்யுது. அதுக்காகவே பேரண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பிரைவேட் டியூஷன்ஸை இந்தியா மாதிரியே பல மடங்கு பணம் கொடுத்து வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். சைனாவோட எஜுகேஷன் சிஸ்டமும் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் மாதிரி ஒரு ரேஸ் தான். யாரு முன்னாடி போய் வின் பண்றாங்க அவங்க தான் வாழ்க்கையில சர்வே பண்ணணும். என்னதான் சைனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை இம்ப்ரூவ் பண்ணி ஸ்மார்ட் கிளாஸ் எஜுகேஷன் சொன்னாலும் அந்த சிட்டிக்கும் கிராமத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் இந்தியா மாதிரியே இருக்கத்தான் செய்யுது. டீச்சர்ஸோட குவாலிட்டியும் சிட்டிக்கும் கிராமத்துக்கும் வித்தியாசப்படுது. கிராமங்கள்ல ஒரு டீச்சர் ஸ்கூல்ஸ் கூட இருக்கிறதா தகவல்களும் இவை எல்லாமே சைனாவுடைய எஜுகேஷன் சிஸ்டம் நமக்கு உணர்த்துற விஷயங்கள். நெகட்டிவே இல்லாத இந்த எஜுகேஷன் சிஸ்டமா கிடையாது, அனைத்துமே பாசிட்டிவா கிடையாது. நம்மளுடைய சிஸ்டத்துலையும் பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸ் இருக்கு. இந்த சிஸ்டத்துல இருந்து முக்கியமா நாம எடுத்துக்க வேண்டிய விஷயங்கிறது ஸ்டெம் எஜுகேஷன். இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியங்கிறது சைனாவோட எஜுகேஷன் சிஸ்டத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இனி வீடியோஸ் மற்ற எஜுகேஷன் சிஸ்டத்தை நாம கம்பேர் பண்ண போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.